பிரைட் மைண்ட் காலேஜால டிப்ளமா இன் சிங்கள கோர்ஸ் வந்துட்டு நாங்க நடத்துறோம். அந்த கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸை கிளாஸ்ல நீங்க ஜாயின்ட் ஆகிறதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தரத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸோட நலன் கருதி நாங்க இந்த கிளாஸ் செய்றோம். எங்களோட பிரைட் மைண்ட் காலேஜோட கமிட்டி மெம்பர்ஸ் தான் நீங்க என்ன பாக்குற போட்டோவில் இருக்கக்கூடியவங்க. எங்களோட கோர்ஸ்ட டிரெக்டரா, அதாவது பிரைட் மைண்ட் காலேஜ் டிரெக்டரா ஜக்கீப் சார் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கோர்ஸ் இங்க காணப்படுது. எஸ்சிடி, இங்கிலீஷ், சிங்கள, நாங்க 2 பேர் இருக்கிறோம். ஒன்று நான் ஓப்பன். இப்ப நீங்க பாக்குறது என்னண்டா, இப்ப நீங்க இந்த சிங்கள கோர்ஸ், டிப்ளமா இன் சிங்களங்கிற கோர்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எங்களோட காலேஜால நாங்க வந்துட்டு 2 வகையான சர்டிபிகேட் தருவோம். சரியா? ஒன்று நீங்க ஸ்போக்கன் செஞ்சிருக்கீங்கிற ஒரு சர்டிபிகேட்டும், அதோட நீங்க டிப்ளமா இன் சிங்கள செஞ்சிருக்கீங்கிற 2 வகையான சர்டிபிகேட் கிடைக்கும். இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லா வெளிவான ஒன்றை காணப்படும். ஏண்டா அதுல பாருங்க, நாங்க QR கோடை வந்துட்டு உங்களோட எல்லா சர்டிபிகேட்லயும் நாங்க இணைச்சிருக்கோம். நீங்க அந்த QR கோட் மூலமாகவும் உங்களோட சர்டிபிகேட் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்த 2 சர்டிபிகேட் மூலம் எப்படின்னா, நீங்க 6 மந்த் கோர்ஸ் இது. இந்த 6 மந்த் கோர்ஸை நாங்க உங்களுக்கு 4 மந்த்லயே குயிக்கா முடிக்கிற மாதிரி செய்வோம். அந்த 4 மந்த்துள்ளுக்கும் நீங்க இப்படி டிப்ளமா இன் சிங்கள ஸ்போக்கனும் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. அதோட இந்த சிங்கள கோர்ஸ், அந்த சிங்கள கோர்ஸ் அதுக்கு இந்த பேசிக் கண்டென்ட்ஸ் கொஞ்சம் நாங்க வச்சிருப்போம் தானே, அந்த கண்டென்ட்டை உள்ளடக்கின மாதிரி உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் ஒன்றும் தருவோம். டிரான்ஸ்கிரிப்ட்ன்றது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நாம ஒரு ஜொப் ஒன்றுக்கு போற டைம்ல, அதாவது அப்படி இல்லாட்டி ஒரு இன்டர்வியூக்கு போற டைம்ல நம்மளுக்கு டிரான்ஸ்கிரிப்ட் பார்ப்பாங்க. அந்த டிரான்ஸ்கிரிப்ட்ல நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க இந்த கோர்ஸ்ல, அதுல உங்களோட கிரேட் என்ன, அடுத்தது உங்களோட ஃபைனல் GPA, அதெல்லாம் போட்டு தருவோம். நாங்க இந்த ஃபைனல் GPA எப்படி எல்லாம் பார்ப்போம்னா, நாங்க இந்த கோர்ஸ் வந்துட்டு 2 பார்ட்டா தானே கொண்டு போவோம். ஸ்போக்கனும் இருக்கும், அடுத்தது கிராமர் செக்ஷனும் இருக்கும். சரியா? இந்த 2 பாடும் ஃபுல்லா படிச்சு தந்தது பிறகு ஃபைனலா ஒரு சம்டைம் ஒரு ப்ரொஜெக்டாகவும் இருக்கலாம், அப்படி இல்லாட்ட ஒரு சிம்பிள் ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு உங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் நாங்க கலெக்ட் பண்ணுவோம். அந்த கலெக்ட் பண்ணி அந்த அதோட உங்களோட பெர்ஃபார்மன்ஸை போட்டு உங்களுக்கு ஒரு ஃபைனல் ஒரு இது ஒன்று வரும், ஒரு மார்க்ஸ் உண்டு. ஃபைனலா சம்மரி மாதிரி உங்களோட மார்க்ஸ் வரும். அதை வச்சு நாங்க என்ன செய்வோம், உங்களோட நீங்க வெல் பெர்ஃபார்மெண்டா அப்படி இல்லாட்டி குட் பாஸ் பாஸ் அதை வச்சு நாங்க தருவோம். சரியா? இந்த டிரான்ஸ்கிரிப்ட் எப்படின்னா, நீங்க ஜொப்புக்கு போற இடத்துல உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியதா இருக்கும். இப்ப நாங்க இந்த கோர்ஸ்ல என்ன படிச்சு தருவோம்னா, நாங்க மெயின் சிங்கள கோர்ஸ் இருந்தா, இப்ப நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கள லாங்குவேஜ் மிச்சம் மெயினான ஒரு லாங்குவேஜா காணப்படுகிறது. நீங்க நிறைய இடங்கள்ல போனாலும் சரி, இப்ப கவர்மெண்ட் ஜாப் செய்யறதாக இருந்தாலும் சரி, சிங்களம் கேட்பாங்க. நீங்க தமிழ் மீடியம் படிச்ச ஒருத்தரா இருந்தாலும் சரிதான், இங்கிலீஷ் மீடியம் படிச்ச ஒருத்தரா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் நம்மட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜோட சிங்கள லாங்குவேஜ் நம்மளுக்கு கட்டாயமாக்கப்படுதுதானே. இப்ப இந்த சிங்கள கோர்ஸ் நாங்க எப்படின்னா, டிப்ளோமாங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான இடம். ஸ்டாண்டர்டான கோர்ஸ் வந்துட்டு நாங்க அந்த இதுல கொண்டு போகாம, ஒரு சிலர் நீங்க இதுல இருப்பீங்க, பேசிக்கே தெரியாதவங்களும் இருப்பீங்க. அப்படியான உங்களையும் நாங்க உங்களோட நலவையும் கருதி என்ன செய்வோம், இந்த கோர்ஸ்ல நாங்க பேசிக்ல இருந்து கொண்டு போவோம். அதாவது என்ன, இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு சிங்கள லெட்டர்ஸ் படிச்சு தர வேணுமா இருந்தாலும் நாங்க அதையும் படிச்சு அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுல இருந்து நீங்க ஒரு சிங்களத்துல ஒரு ப்ரோவா இருக்கிற அளவுக்கு, அதாவது இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறீங்க, நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல சிங்களத்தால கம்யூனிகேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தா நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்ன்ற வரைக்கும் நாங்க உங்களை கொண்டு போயிட்டு விடுவோம். அதுவும் இல்லாம இப்ப நீங்க உங்களுக்கு நாங்க டெய்லி கிளாஸ் நடக்கிற டைம்ல 1 ஹவர் நாங்க ஸ்போக்கனுக்கும் டைம் தருவோம். அதுல உங்களுக்கு நாங்க ரீடிங் ப்ராக்டிஸ் தருவோம். சரியா? அடுத்தது நீங்க உங்களோட சுயவிவரம் எழுதுறா இருக்கட்டும், அடுத்தது ஆஹ் சிங்களத்தால லெட்டர் டைப்பிங், எஸ்ஏ, அப்படியான விஷயங்கள் அதுகளையும் நீங்க எந்த அளவு விளங்கிக் கொள்ள ஏழுமோ அந்த அளவு நீங்க விளங்கிக் கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு அது செய்யற கஷ்டமா இருந்தா நாங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க கைட் பண்ணுவோம். இப்ப நீங்க நினைக்கலாம், ஜூம்ல நடக்கிற கிளாஸ்ல எப்படி கைட் பண்ற ஒவ்வொருத்தரையும் பாசிபிள் ஆகுமான்னு. நாங்க உங்களை நீங்க அதை பத்தின எந்த ஒரு பயமும் பட தேவையில்லை. ஏன்னா நாங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க பர்சனலா சரி கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன இது இருந்தாலும் உங்களை கைட் பண்ணி, இப்ப நீங்க சிங்களத்துல பேசிக்கே தெரியாத ஒரு ஆளா இருந்தீங்கன்னா உங்களை பேசிக்ல இருந்து நீங்க ஒரு லெட்டர் எழுதுற டைப்
வரைக்கும் உங்களை கொண்டு போகும். அடுத்தபடி என்ன செய்வோம், நீங்க சிங்கள நல்ல சரளமா பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெளுவாயிக்கிற அளவுக்கு நாங்க இந்த கோர்ஸை கொண்டு போவோம். நானும் என்னோட இருக்கிற அந்த மிஸ்ஸும் சேர்ந்து செய்வோங்கிறதுல நாங்க உங்களுக்கு ஷுவரா இருக்கோம். அடுத்த விஷயம் என்னன்னா, இப்ப சிங்கள கோர்ஸ்ன்றதுல நீங்க நினைப்பீங்க இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு தமிழால பேசுறோம்னு வைங்க. அதே இது நாங்க சிங்களத்தாலையும் பேசுவோம். ஏன்னா நாங்க பேசுறது உங்களுக்கு விளங்கணும் தானே. அப்படி நாங்க பேசுற உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அது பிரச்சனை இருக்கும். நாங்க என்னடா இவங்க சிங்களத்தால பேசுறாங்கன்னு பாப்பீங்க. நாங்க இன்னொருத்தர பேசக்குள்ள அது உங்களுக்கு விளங்கும். அதே இது இன்னும் நாங்க சிங்களத்தாலே பேசுற டைம்ல உங்களுக்கு அந்த சிங்கள கிளாஸ்ல நீங்க அந்த ஸ்போக்கனை நீங்களும் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். அதுக்காண்டி நாங்க ஃபுல்லாவே சிங்களத்தாலே பேசுவோம் இல்ல. நாங்க தமிழால பேச வேண்டிய டைம்ல தமிழால பேசுவோம். தமிழால எக்ஸ்பிளனேஷன் தர சிச்சுவேஷன் இருந்தா அந்த டைம்ல நாங்க உங்களுக்கு தமிழால விளங்கப்படுத்துவோம். அதே இது ஸ்போக்கன் கிளாஸ் ஃபுல்லா எப்படின்னா அது சிங்களத்தால தான் பேசுவோம். உங்களையும் நாங்க மட்டும் பேசுறது இல்லாம உங்களையும் எங்களோட சிங்கள கிளாஸ்ல நீங்களும் ஃபுல்லா விளங்கி எங்களோட பேசக்கூடிய அளவுக்கு நாங்க வச்சிருப்போம். சரியா? இந்த சிங்களம்ங்கிறத நீங்க ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா நிறைய பேர் வந்துட்டு நிறைய இடத்துல போனாலும் இப்ப சிங்களம் தெரியாம ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும் தானே. அப்படியான சுச்சுவேஷன்களை தவிர்க்கிறதுக்காக வேண்டி ஆஹ் நீங்க சிங்களத்தை பேசிக் தெரியாட்டியும் பரவாயில்ல, உங்களை அந்த பேசிக்ல இருந்து நீங்க ஃபுல்லா ஒரு சிங்களத்துல நல்ல ஒரு தரவான நிலைமை கொண்டு வர இதுக்கு நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இப்ப இதுல உங்களுக்கு எது சரி டவுட் இப்ப வேற என்னையும் கேட்க வேணுமா இருந்தா இப்ப நீங்க கேட்கலாம். இப்ப அடுத்த மிஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி செஞ்சு காட்டுவாங்க. பாத்திமா மிஸ். ஜசாக்கல்லா அனிகா மிஸ். இப்போ வந்து நாங்க இப்ப பாப்போம் வந்து சிங்களத்தால இப்ப சம்டைம் வந்து இப்ப எங்களுக்கு எங்க சரி போனண்டாலும் வந்து சிங்களத்தால இப்ப கேள்விகள் கேட்கும் எங்கள்கிட்ட. அப்ப வந்து சில நேரத்துக்கு எங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு மீனிங் தெரியாமக்கும் பதில் செல்லத்துக்கு சம்டைம் இல்லாட்டி வந்து டக்குன்னு அவங்க என்ன சார் இப்போ கேள்வி ஒன்று கேட்டா அது எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு சம்டைம் கஷ்டமா இருக்கும். அப்படி சம் பேசிக் லெவல்ல இருந்து வார சில ஆக்களுக்கு சிங்களம் நல்லாவே எளிமா இருக்கும், சில ஆக்களுக்கு நல்லாவே கஷ்டமா இருக்கும் சிங்களம். அப்படி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நாங்க இந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு பேசிக்ல இருந்தே சிங்கள லாங்குவேஜ் எப்படி விலங்கெடுக்கிற, எப்படி ஒரு போர்டுண்ட பார்த்தா வாசிக்கிற, இல்லாட்டி இப்ப ஓலெவல் செய்யற புள்ளவல் எல்லாமே இருக்கும். அப்ப வந்து அவங்க எப்படி ஒரு பேப்பர் ஒன்றுக்கு ஆன்சர் எழுதுற அந்த மாதிரி மெத்தட் எல்லாம் நாங்க சொல்லி தரேன். ஸோ நீங்கள் அது வரைக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்ப நான் பார்ப்பேன் பேசிக்கா எப்படி ஒரு கேள்வி ஒன்று நாங்க விலங்கெடுத்து ஆன்சர் பண்றேன். நாங்க இப்ப சின்ன ஒரு லெசன் ஒன்று மாதிரி தான் என்ன செய்யறேன். சரியா? நான் சிங்களத்தால பேசுறேன், நீங்க பயப்பட வேணாம் ஐயோ எனக்கு விலங்கல்ல அப்படின்ட்டு. நீங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளவு கொஞ்சம் சரி விளங்கினாலும் அது ஓகே, அதுக்கு ஒரு கேஸும் இல்லை. அதை வந்து எங்களோட கோர்ஸ் மூலமா உங்களுக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து கேளும். சரியா? இப்ப பார்க்க நான் සිංහලතාව විලංගපත්තරේ ෆස්ට් ස්ලයිඩ් ප්‍රශ්නාර්ථ පද. දැන් ඕගොල්ලෝ හිතනවා ඇති ප්‍රශ්නාර්ථ පදයක් කියන්නේ මොකක්ද කියලා. දැන් හොඳටම සිංහල පුළුවන් එක්කෙනෙක්ට ඇවිල්ලා තේරුම් ගන්න පුළුවන් ප්‍රශ්නාර්ථ පදයක් කියන්නේ සමහරක් විට ප්‍රශ්නයක් වෙන්න පුළුවන් අපෙන් එක්කෙනෙක් අහන එහෙම කියලා හොඳටම සිංහල පුළුවන් එක්කෙනෙක්ට තේරුම් ගන්න පුළුවන්. ඒත් ඇවිල්ලා සිංහල බැරි එක්කෙනෙක් මොකක් හරි තැනකට ගියොත් ඇවිල්ලා ඒගොල්ලන්ගෙන් ප්‍රශ්නයක් අහද්දි ඒගොල්ලන් බය වෙන්න පුළුවන්. අපි කොහොමද මේකට උත්තර දෙන්නේ? අයියෝ අපි ඉක්මනට ඉවර කරලා ගියොත් හොඳයි. එහෙම කියලා හුඟක් තැන්වලදී අපි හිතනවන්නේ ඒ ඇයි කිව්වොත් ඇවිල්ලා අපිට සිංහල දන්නේ නැත්තම්. එහෙම ඔයගොල්ලන් මීට පස්සේ ඇවිල්ලා මේව කරගන්න ඕනේ නැහැ. ඒ කිව්වොත් අපේ සිංහල ඩිප්ලෝමා එක
කෝස් එක පාඨමාලා මගින් ඇවිල්ලා අපි ඔයගලන්ට ඒවා පොඩි බේසික් එකේ ඉඳන්ම කියලා දෙනවා. දැන් ඔයගලන් මේ ලෙසන් එක බලන්න. දැන් කොහේ හරි ගියොත් ඇවිල්ලා අපෙන් ඉන්ටර්විව් එකක් වෙන්න පුළුවන්. එහෙම තැන්වල නැත්නම් ඇවිල්ලා එක ડોක්ටර් කෙනෙක් ගාවට බෙහෙතක් ගන්න ගියා වුණත් ඒ ડોක්ටර්ට සමහරක් විට තමිල් දන්න නැතුව ඇති. එතකොට ඇවිල්ලා මේ දැන් ඉංග්‍රීසි වලින් උත් ඒගොල්ලන් අපෙන් ප්‍රශ්න අහන්න පුළුවන්. අපි බලමු දැන් මේක කොහොමද සිංහල වලින් අහද්දී අපි උත්තර දෙන්නේ කියලා. හරිද? අපෙන් බොහෝ දුරට ප්‍රශ්න හුඟක් අහන්න පුළුවන්. හරිද? අපි ඒකෙන් ඇවිල්ලා ප්‍රශ්න 3ක් ගැන අද කතා කරමු කොහොමද කියලා. දැන් අපි තැනකට ගියොත් ඇවිල්ලා අපෙන් ප්‍රශ්නයක් අහන්න පුළුවන්. එතකොට ඇවිල්ලා අපි මේ ප්‍රශ්නට උත්තරේ දන්නේ නැත්නම් ඇවිල්ලා අපි එතනින්ම වැටෙනවානේ. අයියෝ අපි ඉක්මනට ඒ කියන්නේ ડોක්ටර් ගාවට ගියොත් ඇවිල්ලා අපි කියන්න ගියපු ලෙඩේවත් අපිට අමතක වෙන තරමට ඇවිල්ලා එයා නිකන් හරි සිංහලෙන් ඇහුවොත් ඔයාගේ ලෙඩේ මොකද්ද? එහෙම කියලා ඇහුවොත් අයියෝ අපි කොහොමද මොකක්ද උත්තරයක් දෙන්නේ? එහෙම කියලා අපි වැටෙන්න පුළුවන් නේ. එතකොට ඉක්මනට ඇවිල්ලා මේ එළියට එන්න තමයි බලන්නේ නේ. බෙහෙත් ඒ කියන්නේ බෙහෙතුත් ඕනේ නැහැ මොකුත් ඕනේ නැහැ අපි දැන් එළියට යමු. එහෙම කියලා තමයි අපි ඒ කන්සෙප්ට් එකට තමයි යන්නේ. අපි මේ කෝස් එක මගින් ඇවිල්ලා ඒව හුඟක් දුරට අඩු කරගමු. හරිද? දැන් බලන්න ප්‍රශ්නාර්ථ පදයක් කියන්නේ දැන් මම මෙතන කහ පාටට highlight කරලා තියෙන්නේ කුමක්ද කියන වචනේ. ඒක තමයි ප්‍රශ්නාර්ථ පදයක් කියන්නේ. හරිද? ඒ ප්‍රශ්නාර්ථ පදයක් තියාගෙන තමයි ඇවිල්ලා අපි වාක්‍යයක් එක්කෙනෙක්ගෙන් අහන්නේ. කියන්නේ ප්‍රශ්නයක් එක්කෙනෙක්ගෙන් අහන්නේ. හුඟක් දුරට ඇවිල්ලා අපෙන් කොහේ හරි ගියොත් අහන්න පුළුවන් අපි දන්නේ නැති එක්කෙනෙක් අපෙන් ෆස්ට් එකට අහන්න පුළුවන් ඔබගේ නම කුමක්ද කියලා. නේ? එතකොට ඇවිල්ලා මෙතන පාවිච්චි කරලා තියෙන්නේ ඒ කුමක්ද කියන ප්‍රශ්නාර්ථ පදේ. ඒ කුමක්ද කියන ප්‍රශ්නාර්ථ පදේට අපිට දෙමළෙන් තේරුම දන්නවා නම් එවන අපි බය නැතු උත්තරේ දෙනවා මගේ නම පාතිමා කියලා දෙන්න. නැත්තම් මගේ නම අමර්. එහෙම කියලා අපි බය නැතුව ඇවිල්ලා එතකොට උත්තරයක් දෙනවා. ඒකෝත් අපිට ඔය ඒගොල්ලන් අහන ඔය සිංහල වචනෙට උත්තරේ දන්නවනේ නේ. එතකොට අපිට ඉක්මනට තේරුම් ගන්න පුළුවන්. ඒ හින්දා බලන්න දැන් කුමක්ද කියන එක ප්‍රශ්නාර්ථ පදයක්. අපි මේ කෝස් එකකින් ඇවිල්ලා ඔයගලන්ට උගන්වනවා මේ වගේ පොඩි දේ. ඒ කියන්නේ කුමක්ද කියන පොඩි වචනේ තේරුම හිතන් ඇවිල්ලා අපි මේ කෝස් එකකින් ඇවිල්ලා ඔයගලන්ට කියලා දෙනවා. බලන්න දෙවෙනි ප්‍රශ්නාර්ථ පදේ ඇවිල්ලා කීයද කියන එක. දැන් කොහේ හරි අපි බඩුවක් ගන්න ගිය වුණත් දැන් ඔය සිංහල පැතිවලට එහෙම ගිය වුණත් අපෙන් අහන්න පුළුවන් නේ. අපි මොකක් හරි බඩුවක් ගද්දී ඇවිල්ලා අහනවා කීයද කියලා. එතකොට සමහරක් විට ඇවිල්ලා එතන අපිට මේ වචනේ තේරුම දන්නේ නැත්නම් ඇවිල්ලා අපි මොකද්ද කරන්නේ? ඒ බඩුවල මිල අහන්නෙත් නැහැ කියලා එනවානේ. නැත්නම් අපෙන් කෙනෙක් ඇවිල්ලා වයස අහන්න පුළුවන්. එතකොට ඇවිල්ලා අපි වයස කියන්නෙත් නැහැ. ඒ කියන්නේ ඒ වචනේ තේරුම දන්නේ නැත්නම් ඇවිල්ලා අපි එතන රිප්ලයි එකක් දෙන්නේ නැහැ. ඒ වගේ කියන්නේ බේසික් වචනේ හිතන් ඇවිල්ලා අපි මේ සිංහල ඩිප්ලෝමා එකකින් ඇවිල්ලා ඔයගලන්ට කියලා දෙනවා. දැන් බලන්න උදාහරණයක් විදියට ඔබගේ වයස කීයද කියලා අහන එක්කෙනෙක් අපිට. එතකොට අපි ඒ වාක්‍යය ඇවිල්ලා ඉක්මනට තේරුම් ගන්න ඕනේ. නැත්නම් ඇවිල්ලා අපිට රිප්ලයි කරන්න බෑනේ. එහෙම තේරුම් ගත්තොත් තමයි එතකොට අපිට උත්තරයක් දෙන්න පුළුවන් මගේ වයස අවුරුදු 12යි කියලා හරි 20යි කියලා හරි එහෙම උත්තරයක් දෙන්න පුළුවන් ඒ වෙලාවට තමයි. දැන් බලන්න එතකොට 12යි 20යි එහෙම කියද්දී අපි පාවිච්චි කරන්නේ මොකද්ද? ඉලක්කමක් නේ නම්බර් එකක් තමයි එතකොට පාවිච්චි කරන්නේ. එතකොට අපි ඒ නම්බර්ස් දැන් ඔයගලන්ට ටැමිල් වලින් පුළුවන් ඇතිනේ. හුඟක් දුරට පුළුවන් නේ. ඊය හොඳටම පුළුවන් නේ. නැත්නම් ඇවිල්ලා ඉංග්‍රීසි වලින් පුළුවන්. එහෙම දැන් සිංහලෙන් බැරිම එක්කෙනක් ඉන්න පුළුවන් එක්කෙනක් ඉන්න පුළුවන්. එහෙම බැරිම එක්කෙනා බය වෙන්නත් ඕනේ නැහැ. ඒකත් අපි මේ සිංහල කෝස් එක මගින් ඇවිල්ලා ඕගොල්ලන්ට ওই නම්බර්ස් හිට කියලා දෙනවා. ඒ කියන්නේ ඉලක්කම් හිට කියලා දෙනවා. එතකොට ඒක ඔයගොල්ලන්ට බය නැතුව එලා ඔයගේ වයස උනත් කියන්න පුළුවන් නේ. මගේ වයස අවුරුදු 20. ඒ වගේ තේරෙනවද? එතකොට ඔයගොල්ලන්ට කොහොමද අපි මේ පොඩි වචන වලින් ඉඳන් ඔයගලන්ට සිංහල වලින් අපි උගන්වනවා. දැන් ඔයගලන් බය වෙන්න එපා. දැන් මම ඔය සිංහලෙන් කතා කරන එකට මේ කෝස් එක ෆුල් එකම සිංහලෙන් තමයි කතා කරයි එහෙම කියලා. අපි ටැමිල් වලින් කරගෙන යනවා. හරිද? දැන් ඔයගලන්ට බේසික් අයිඩියා එකක් ගන්න තමයි ඇවිල්ලා මම සිංහලෙන් ටිකක් කියන්නේ. ඊළඟ වචනය බලන්න කොහෙද? කොහෙද කියන එකත් ඇවිල්ලා ප්‍රශ්නාර්ථ පදයක්. දැන් අපි කොහේ හරි මේ ගියොත් අහනවා ඔයාගේ ගම කොහෙද? එහෙම. එතකොට අපිට ගම වලට තේරුම දන්නවා. එතකොට ඔයාගේ කියන එකට තේරුම දන්නවා. මේ කොහෙද කියන වචනෙට තේරුම දන්නේ නැහැ. එතකොට අපි මොකද්ද කියන්නේ?
අපි නිකන් පාඩුවේ ඉන්නවනේ. එතකොට අපි උත්තරයක් දෙන්නේ නැහනේ. එතකොට බලන්න එහෙම කොහෙද කියන වචනේ කියන්නේ බේසික් වචනයක්. ඒ වචනේට තේරුම දන්නවා වුණොත් ඇවිල්ලා අපිට හරියට උත්තර දෙන්න පුළුවන්. මගේ ගම කොළඹ, මගේ ගම අම්පාර. ඒ වගේ ඇවිල්ලා අපිට ඔය පොඩි වචනේ දන්නවා වුණොත් අපිට උත්තරයක් හරියට දෙන්න පුළුවන්. දැන් එක්කෙනෙක් අපෙන් ඇහුවොත් අපි කොහේ හරි ගිහින් අතරමං වෙලා ඉද්දි හරි, ඒ කියන්නේ තනියම කවුරුත් නැතුව හරි ඉද්දි ඔයාගේ ගම කොහෙද කියලා. එතකොට මේ කොහෙද කියන වචනේ ඇවිල්ලා තේරුම දැනගෙන ඉන්න ඕනේ අපි උත්තරයක් දෙන්නනේ. එතකොට නැත්නම් අපි ඔයාගේ ගම කොහෙද කියලා අහද්දී ඇවිල්ලා අපි කියයි මගේ ගම අමල් නම කියයි. ඒකත් අපි හිතන්නේ මොකද්ද? නම තමයි අහන්නේ කියලා. හරියටම ඔය කොහෙද කියන වචනේ අපි තේරුම දන්නවා නම් ඇවිල්ලා අපි හරියටම උත්තරේ දෙන්නේ කොහමද? මගේ ගම කොළඹ, මගේ ගම අම්පාර. ඒ වගේ තමයි අපි උත්තරයක් දෙන්නේ. හරිද? ඒ වගේ බේසික් ලෙවල් එකේ ඉඳන්ම අපි මේ කෝස් එක ඇවිල්ලා ඔයගලන්ට කරගෙන යනවා. බලන්න ඊළඟ එක දැන් මම මෙතන ඡේදයක් වගේ දීලා තියෙන්නේ. එතකොට ඇවිල්ලා මෙහෙම එකක් දැන් කොහේ හරි අපි දැක්කොත් ඇවිල්ලා අපිට කියවන්න දැනගෙන ඉන්න ඕනේ නේ. නැත්තම් ඇවිල්ලා මොකද්ද? ඒක බලලා අපි තේරුම් ගන්න හරි අපි දැනගෙන ඉන්න ඕනේ. නැත්තම් ඔය දැන් O level වලට එහෙම රචනාවක් ලියන්න ඉන්න පුළුවන් මා ගැන වාක්‍ය පහක් ලියන්න. එහෙම આવුත් අපි දැනගෙන ඉන්න ඕනේ කොහොමද අපි ලියන්නේ, කොහොමද අපි මොකක් හරි ඡේදයක් දීලා ඒකට උත්තරයක් ලියනවා නම් කොහොමද අපි කියවලා ඒක තේරුම් ගන්නෙ. ඒ වගේ දේවල්. දැන් බලන්න මෙතන මම පොඩියට දාලා තියෙන්නේ මගේ නම අමල්. මම ගම්පහේ ජීවත් වෙමි. මගේ වයස අවුරුදු 20යි. මගේ පවුලේ සමාජිකයන් 4 දෙනෙක් සිටී. මගේ ප්‍රියතම විෂය සිංහලයි. මම පොත් කියවීමට හා සංගීතය අසා සිටීමට කැමතියි. මගේ අනාගත බලාපොරොත්තුව වෛද්‍යවරයෙකු වීමයි. මේ වගේ අපි පොඩි වචනවල ඉඳන් කියවන්න ඕගොල්ලන්ට පුරුදු කරන්න තමයි අපි ඒ කියන්නේ මේ ඩිප්ලෝමා ඉන් සිංහල කෝස් එකකින් අපි බලාපොරොත්තු වෙන්නේ. එහෙනම් ඔයගලන්ට බය නැතුව ඇවිල්ලා මේකට ජොයින් වෙලා කරගෙන යන්න පුළුවන්. ඔයගලන්ට ඔය සිංහල බෑ කියලාම ඔයගොල්ලෝ බය වෙන්න එපා. අපි බේසික් එකේ ඉඳන්ම මේ කෝස් එක කරගෙන යනවා. ඔයගලන්ට මොකක් හරි ප්‍රශ්නයක් තිබ්බොත් අහන්න. அவங்களுக்கு என்ன சரி கேள்வி இருந்தா கேளுங்க. எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க. இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கிற எல்லாருக்கும் சிங்களம் எந்த அளவு ஏடும் பேசுங்களேன். ஹலோ, ஓம் சொல்லுங்க. இப்ப மிஸ் படிச்சு தந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அதுல எதுவுமே தெரியாது. சிங்களம் பேசிக் எழுத்து கூட தெரியாது, பேசிக் கூட இப்ப தெரியாது. நீங்க பயப்பட தேவையில்ல. இப்ப நாங்க படிச்சு தந்த விஷயம் என்னன்னா நாங்க படிச்சு தந்ததே சிங்களத்துல பேசிக் விஷயம் தான். சரியா? அது என்னன்னா பேசிக்கான அவங்க சிங்களம் பேசுறாங்க. அவங்க நல்லா என்ன சொல்றேன்னா பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு சிங்களம் நீங்க கதைச்சா விளங்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவங்க படிச்சு கொடுத்தது விளங்கிருக்கும். ஆனா எங்களுக்கு அதுவும் விளங்கிடும். அவங்க அத கொஞ்சம் தமிழ்ல சொல்லி தந்திருந்தாங்கன்னா நீங்க பயப்பட எங்களுக்கு தேவையில்ல. உங்களுக்கு நாங்க வந்துட்டு என்ன செய்வோம், உங்களை நாங்க இப்படியான உங்களுக்கு அடுத்து நாங்க அந்த சிங்கள அக்ஷர் அப்படின்னு என்ன சிங்கள பேசிக் லெட்டர்ஸ் இருக்குதானே அயன்னையில ஸ்டார்ட் பண்ணி உங்களோட லெட்டர்ஸ் வாசிக்க தாரதுல இருந்து அடுத்து சிங்களத்துல சில சில சொற்கள் இருக்கும் தானே நிறைய விஷயம். இப்போ ஒவ்வொரு இடத்துல பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இப்ப பழங்களா இருக்கட்டும், அதே இது நம்ம ஒரு இடத்துக்கு போனா பேசுற இடம் சின்ன சின்ன சொற்கள் இருக்கும் தானே அதுவும் நாங்க உங்களுக்கு ஒரு பிடிஎஃபா தருவோம். சரியா? அதெல்லாம் தந்து நீங்கள் பயப்பட வேணாம். அந்த இப்ப நான் சிங்களத்தால அவங்களோட விளங்கப்படுத்தின
இப்படி அந்த சிங்கள வேர்ட்ஸ் என்றால் நாங்க உங்களோட பேசுறது இப்ப சில பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் வந்து பேசிக்காவே தெரியா ஒரு எழுத்தாலும் தெரியா. ஆனா வந்து எங்களோட இந்த டிப்ளமா கோர்ஸால சிங்கள கோர்ஸால நாங்க பேசிக்லேருந்தே படிச்சு கொடுக்குறோம். நீங்க அதுக்கு பயப்பட வேணாம். அந்த எப்படி என்றாலும் இப்ப அந்த உங்களுக்கு இத வந்து தமிழால செய்யணுமா? செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறோம். இருக்கா? மிஸ் இப்ப உங்களுக்கு பாத்திமா மிஸ் செஞ்சது தமிழால செஞ்சா விளங்குமா? அப்படி செஞ்சு ஓ தரவா? ஓ மிஸ் அப்படி இப்ப இவங்க சிங்கள சொற்களை வந்து சிங்கள அதுக்குரிய அர்த்தத்தை சொன்னா இப்ப இதுக்கு இப்படிதான் கேக்குறேன். இப்ப நம்ம சொல்லுவோம் தானே இப்ப இங்கிலீஷால வந்து இப்ப ஒரு வேர்புக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா நம்மளுக்கு அது விளங்கும் தானே. அதனாலதான் சொல்றேன். நாங்க அவங்க இதை ஏன் தமிழால அப்படி சொல்லி செஞ்சோம்னா, விளங்கப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க சொல்றது விளங்குது. இப்ப நாங்க அதை செஞ்ச ரீசன் என்னன்னா, இப்ப நாங்க சொன்னோம் தானே கிராமர் செக்ஷனும் இருக்கு, ஸ்போக்கன் செக்ஷனும் இருக்கு சொன்னோம் தானே. இப்ப உங்களை பேசிக்ல இருந்து அவ பேசுற அளவுக்கும் உங்களை நாங்க பேச வைப்போம்ங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு தாரத்துக்காண்டி தான் செஞ்சோம். இப்ப நாங்க அதை உங்களுக்கு தமிழால செய்யறோம். பாத்திமா ஓகே மிஸ் ஃபர்ஸ்ட்ல இந்த ஷேர் பண்ணுங்க. இவ பாத்திமா மிஸ் செஞ்ச இது என்னன்னா, அந்த பிரஷ்னார்த்த பதங்கிறது என்னன்னா, நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இந்த கேள்விக்குறிகள் வினாக்களை கேட்கக்கூடிய கேள்விகள் சொற்கள் ஒரு சில இருக்குன்னு தானே ஸ்பெசிபிக்கா. ஆமா. அதுகளைத்தான் பிரஷ்னார்த்த பதம்னு சொல்றேன், சரியா? ஆஹ் இப்ப இது என்னண்டா, இப்ப நாம ஒரு நாளைக்கு நாம ஒரு இடம் இல்லாம நாம நிறைய நிறைய இதுகள் இப்ப நாம ஒருத்தரை சந்திக்கிற டைம்ல ஒருத்தர் நாம என்ன செய்வோம், ஒரு அறிமுகம் இல்லாத ஒருத்தர் அறிமுகம் ஆகிறதுக்கு நாம சிங்களத்தால கனெக்ட் பண்ண போறீங்கன்னா, நீங்க அறிமுகம் இல்லாத ஒருத்தர் அறிமுகம் ஆகிற டைம்ல நீங்க அவர்கிட்ட நிறைய கேள்விகள் அவர் உங்கள்ட்ட கேட்பார். அதே டைம்ல நீங்களும் அவர்கிட்ட கேள்விகள் கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் தானே. அப்படியான ஆமா. டைம் பேசிக்கா கேட்கக்கூடிய ஒரு 3 சொற்கள் ஒரு லைனை வச்சுதான் இப்ப உங்களுக்கு பாத்திமா மிஸ் சொன்னாங்க. அடுத்த ஆஹ் ஸ்லைடு இருப்போம். பிரச்சனை ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு குமக்தன் என்ன? ஒபகே நாம குமக்த, உங்களோட பேர் என்ன கேக்குற, சரியா? இப்ப இந்த குமக்த என்ன, இப்ப வந்துட்டு நாம மொக்கத்த கேக்குறதா நிறைய பேருக்கு தெரியும். குமக்த என்ன, உங்களோட பேர் என்னங்கிறதுக்கும் இந்த குமக்த என்ற சொல் பயன்படும், சரியா? இப்ப ஒருத்தர் வந்துட்டு ஒயாகே நாம மொக்கத்த என்று கேட்டா நிறைய பேர் சிங்களத்துல நினைச்சிட்டு இருக்கிறேன்டா நம்ம மொக்கத்த கேட்டா தான் பேர். அதே இது நம்ம குமக்தன்னு கேட்டாலும் நிறைய பேர் என்ன செய்வாங்க, செல்ல தெரியாம யோசிப்பாங்க. இப்ப இந்த குமக்தங்கிற இது வந்துட்டு உங்களோட நம்ம குமக்தன்னு கேட்டா உங்களோட பெயர் என்னன்னு கேக்குற டைம்ல மகே நாம ரொஷானி இப்படி நம்ம சொல்லுது, சரியா? அதே இது அடுத்த சொல் கியது. கியதுங்கிறது வந்துட்டு எத்தனைங்கிற பொருள் வரும். இப்ப ஒபகே வயசு கியது. கியதுங்கிற சொல் வந்துட்டு என்னோட வயசு எத்தனை இந்த கேக்குற டைம்ல மகே வயசு அவரது விசாய் வந்தா எந்த வயசு 20 வரும். அதே இது இந்த கியதுங்கிற சொல் இவ்விடத்தைக்கு மட்டும் பயன்படாம கேள்விக்குறியா இன்னும் சில இடங்கள்ல பயன்படும். இப்ப நாம வந்துட்டு ஷாப்பிங் போறோம், சரியா? நம்ம ஷாப்பிங் போற டைம்ல எல்லாம் வாங்க மாட்டோம், விலை கேட்டு தானே வாங்குவோம். ஒரு உடுப்பை பார்த்துட்டு இது அதே அந்த ட்ரெஸ் கீயதை நம்ம கேட்டோம்னா அவங்க அந்த இடத்துல சொல்லுவாங்க. அதே இது நாம என்ன செய்வோம், இப்ப ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கிற ஒரு இடத்துக்கு போறோம், நிறைய ஃப்ரூட்ஸை பார்க்காம அதுல ஒரு சில இதை பார்த்துட்டு என்ன தொடம் கீயதைன்னு கேட்டோம், என்ன இந்த தொடம் எவ்வளவு கேட்டா அவங்க ஒரு பிரைஸ் சொல்லுவாங்க. அந்த அப்படியான அந்த பிரைஸ்கள் செல்றதுக்கும் இந்த கீயதண்ட சொல் பயன்படுத்தப்படும். அதே இது நம்மட வயசு இருக்குத்தானே, வயசை கேட்கறதுக்கும் இந்த கீயதண்ட சொல் பயன்படுத்தப்படும், சரியா? இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா ஒரு பேசிக்கான சொற்கள் தான் இது. இப்ப உங்கள்ட்ட யார் சரி ஒருத்தர் வந்துட்டு ஒபகே வயசு கீயதுன்னு கேட்டா நம்ம யோசிக்க தேவையில்ல, என்ன கீயதுங்கிறது வந்துட்டு எத்தனைண்டு கேட்கறதானே, வயசு கீயன்னு இதை கேட்கறாங்கன்னு நம்ம யோசிச்சு நிக்க தேவையில்ல. வயசு கீயதுன்னு கேட்டு நம்மட வயசை தான் கேட்கறாங்க. மகே வயசு அவருது விசாய் அவருது விசிப்பா
அடுத்த கேள்வி கேட்கிற ஒரு சொல் என்னன்னா கொஹேது. கொஹேதுங்கிறது வந்துட்டு ஒரு இந்த இடம் அப்படியான இதுகளை கேட்கறதுக்கு பயன்படுற ஒரு பொதுவான சொல் தான் கொஹேது, சரியா? இப்ப நாம புதுசா ஒருத்தவங்களை மீட் பண்ற டைம்ல அவங்க நம்மள்ட்ட ஒயாகே கம கொஹேதுன்னு கேட்டா நம்மட ஊரைத்தான் கேக்குறாங்க. அப்ப நம்ம சொல்லணும் மகேகம கலம்பு. அதே மகேகம ரத்னபுரி என்று சொல்ற இந்த கொஹேதுங்கிற சொல். இப்ப நம்ம உம் தமிழ்ல நாம வந்துட்டு எந்த இடம் எங்கினக்கின்னு கேட்போம் தானே, அந்த ஒரு சொல்ல கேட்கறதுக்கு இந்த கொஹேதுங்கிற சொல் சிங்களத்துல பயன்படுத்தப்படுது, சரியா? இதெல்லாம் அந்த கொஹேத கியத குமக்த இதெல்லாம் வந்துட்டு சிங்களத்துல இருக்கிற ஒரு பேசிக் சின்ன சொற்கள். ஆனா இந்த பேசிக் சின்ன சொற்கள் எப்படின்னா நம்மளோட லைஃப்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒரு உரையாடலா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி நம்ம ஒருத்தவங்களோட கனெக்ட் ஆகிற நேரம் எல்லாம் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான சொல்ல வருது, சரியா? அடுத்து வந்துட்டு ஒரு 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 சுயசரிதமா என்ன அப்படின்னா, சாரி சுயசரிதம் இல்ல, ஒருத்தவங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஒன்று இருக்கு. இப்ப என்னன்னா மகே நாம அமல் என்ன, அவர் ஒரு புள்ள சொல்லுது அவரோட மகே நாம அமல் மம கம்பஹன் ஜீவத் பெமி மகே வயசு அவரது விசாய் என்ன, என் பேர் வந்துட்டு அமல், சரியா? நான் கம்பஹே ஜீவத் பெமி, இந்த நான் என்ன சொல்ல, நான் கம்பஹாவுல வாழ்றேன். என் வயசு வந்துட்டு வயசு 20. இப்ப இந்த அவருது உங்களுக்கு வந்துட்டு இதுல இருக்கிற எல்லாருக்குமே இப்ப உங்களோட வயசு சிங்களத்தால செல்ல இயலுமா? பேசுங்களேன். இப்ப இந்த கிளாஸ்ல பேசாம இருந்து வேலை இல்லை. இப்ப நீங்க இப்ப ஒரு ஆள் சொன்னா உங்களுக்கு விளங்கலன், இப்படி நீங்க செல்றதால உங்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சு எங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு செய்ய இயலும் தானே. இப்ப ஒரு சிலருக்கு இப்படி உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை சிங்களத்தால நீங்களே செல்லுவீங்களா? சரி, நானே சொல்றேன். மகே பவுலே சாமாஜிகே சிட்டி. பவுலே சாம் பவுலே சாமாஜிகங்கிறது என்னன்னா குடும்பத்துல இருக்கிற உறவினர்கள், சரியா? ரிலேஷன்ஸ், அதுதான் என்ன பவுல சாமாஜிக்கு என்னோட குடும்ப உறவினர்கள் சொல்றேன். குடும்பத்துல எப்படின்னா 4 பேர் இருக்கிறாங்களா. ஆஹ் அவர் வந்துட்டு என்னண்டா அவருக்கு சங்கீதம் அதே வைத்திய வரைய தூய்மை. நான் என்ன செய்யறேன்டா, நான் எதிர்காலத்துல ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு நான் விரும்புறேன் என்று சொல்லுது. இதே மாதிரி இதை வச்சு யார் சரிக்கு உங்களுடைய ஒருத்தரை செல்லுவீங்களா? உங்களோட சுயசரிதையை செல்லுங்களா பாப்போம். ரிப்கா உங்களுக்கு ஏழுமா? இல்ல மிஸ், ட்ரை பண்றேன். அடுத்தவங்க இந்த பிரಶ್ನಾರ್ಥ பதண்டா என்ன, அது எங்கெங்க பயன்படுத்தப்படுது, அது பயன்படுத்துற எதுக்குங்கிறது விளங்கிட்டு உங்களுக்கு கிளியரா? ஓ மிஸ். இதுல நேம் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அப்படி இல்லாம உங்களுக்கு வந்துட்டு இன்னும் இன்னும் இந்த கோர்ஸ்ல நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க, அதே இது இப்ப உங்களுக்கு சிங்களத்துல உங்களுக்கு பேசிக்கே தெரியாண்டா நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை, சரியா? நாங்க வேண்டாம் உங்களுக்கு சிங்கள அக்ஷர அதெல்லாம் தந்து அதை வாசிக்க வச்சு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ற எப்படிங்கறதுல சொல்லி தந்து நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு போய் சிங்களம் எப்படி பேசணும், சிங்களத்துல எப்படி நீங்க இப்ப ஒரு லெட்டர் எழுதுறேன்டா அதையும் நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். அப்படியான இதுகளை நாங்க சொல்லித்தரோம். இது இல்லாம இன்னும் உங்களுக்கு என்ன சிங்களத்துல தேவைகள் இருந்தா நீங்க சொன்னா நாங்க உங்களுக்கு அதையும் செய்வோம். அப்படி என்ன இருந்தா கேளுங்க. அடுத்தது இதுல நேம் டவுட்கள் இருந்தா கேட்க வேண்டியிருந்தா கேளுங்க. இப்போ ஒரு கிளாஸ் வந்துட்டு 2 ஹவர்ஸ் படி நடக்கும், சரியா? 2 ஹவர்ஸ் படி நடக்கிற கிளாஸ்ல நாங்க கிராமர் செக்ஷன் கொண்டு போவோம், ஸ்போக்கன் செக்ஷனும் கொண்டு போவோம்.
அதோட நாங்க உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு புதிய சொற்கள் இருக்கு தானே, ஒரு புதிய ஒரு சிஸ்டம் ஒன்று நாங்க வச்சிருக்கோம். இது சிங்கள கோர்ஸ்னதுக்காக வேண்டி நிறைய சொற்கள் சிங்களத்துல எல்லாருக்கும் தெரியாம இருந்திருக்கும். அப்படி தெரியாத இப்ப உதாரணத்துக்கு உம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு புதிய சொற்கள் ஒரு 20 நாங்க தருவோம். சரியா? அது வந்துட்டு ஒரு பேசிக்கா கோர்ஸ்ல செய்யணும் இல்லாம உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜுக்கு வேண்டி நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 20 சொற்கள், செகண்ட் கிளாஸ்ல 20 சொற்கள் நாங்க உங்களுக்கு சிங்களத்துல சொல்லி தருவோம். அப்படி நாங்க உங்களுக்கு எங்களால இயலுமான அளவுக்கு எல்லா எஃபர்ட்டும் போடுவோம். அதுலயும் உங்களுக்கு என்னையும் கேட்க வேண்டியிருந்தா இப்படி உங்களுக்கு கேட்கறது சங்கடமா இருந்தா நீங்க வந்துட்டு எங்கள்ட்ட பிரைவேட்டா 2 மிஸ் மார்ல யார் சரி ஒருத்தர் கணக்கு குழப்பங்கள் இருந்தா அதையும் நீங்க வந்துட்டு உங்களுக்கு இப்ப ஜூம்ல கேட்க இந்த சுச்சுவேஷன் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்துட்டு மைக் ஆன் பண்ணி பேசுறதுக்கு சங்கடப்படுவீங்க. ஒரு சிலர் வந்துட்டு மைக் ஆன் பண்ணி கேட்கறது கவரேஜ் இல்லாத சுச்சுவேஷன் இருக்கும். அப்படி உங்களுக்கு படிச்சு தரது விளங்குது இல்ல, அப்படி அது சரி பிரச்சனை. அப்படி இல்லாட்டி நாங்க படிச்சு தரது இன்னொரு தர அதை நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். இதுல உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு எது சரி கேள்விகள் கேட்கறதா இருந்தா கேளுங்க. யாருக்கும் ஒரு கேள்வியும் இல்லையா? மிஸ் இந்த ஃபீஸ் விஷயம் எதுவும் சொல்லல, அது சம்பந்தமா சொல்லுங்களேன். அது வந்துட்டு லாஸ்டா எங்க டிரெக்டர் சார் பேசுவாங்க. நாங்க இப்ப கிளாஸ் இதுகளை நாங்க பேசுறோம். சார் கிளாஸ்ல தான் இருக்கிறாங்க. ஓகே. யாருக்கும் எந்த ஒரு கேள்வி இல்லாட்டி சார் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மிஸ், எனக்கு வந்து ஃபர்ஸ்டா கொடுத்துருங்க. ஓகே சார். பாத்திமா மிஸ், டிரெக்டர் சார் ஹஸ்ட போடுங்க. சரி. சரி அனிகா மிஸ். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்கதா மிஸ்? ஓம் சார். ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், குட் ஈவினிங் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ எம் ஜக்கீப், மேனேஜிங் டைரக்டர் பிரைட் மைண்ட்ஸ் காலேஜ். எமது பிரைட் மைண்ட்ஸ் காலேஜ் ஆனது 2020 ஸ்டார்ட் பண்ணி சுமாராக 5 வருட காலமாக மாணவர்களுக்கு பல விதமான சர்டிஃபிகேட் கோர்ஸ் மற்றும் டிப்ளமா கோர்ஸ்களை வந்து வழங்கிட்டு வரோம். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமாராக 6 டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே எங்கிட்ட இருக்குது. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், சினிமால டிபார்ட்மெண்ட், ஐடி, சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங், மீடியா, ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் சொல்லி 6 டிபார்ட்மெண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட விரிவுரையாளர்கள் வந்து எங்கிட்ட கடமையாற்றிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சினிமால டிபார்ட்மெண்ட்ல வந்து மிஸ் அனிகா, அதே போல பாத்திமா மிஸ் வந்து கடமையாற்றிட்டு இருக்கிறாங்க. எமது பிரைட் மைண்ட்ஸ் காலேஜ் ஆனது இலங்கை அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூட். அப்போ அதுக்குரிய சர்டிஃபிகேட், அதுக்குரிய அப்ரூவல் இதை நாங்கள் போட்டிக்கிறோம், நீங்கள் பார்க்கலாம். அதே போல் யூபிஇன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் அப்ரூவல் உள்ள ஒரு இன்ஸ்டிடியூட் தான் எமது பிரைட் மைண்ட்ஸ் காலேஜ். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு வந்து நாங்கள்
யூபி அப்ரூவல் அதே போல இலங்கை அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட அப்ரூவலான இந்த சர்டிஃபிகேட்டை நாங்கள் வழங்குவோம். 2 சர்டிஃபிகேட் கொடுப்போம். ஒன்று வந்து டிப்ளமா இன் சின்ஹல, அதே போல டிப்ளமா இன் ஸ்போக்கன் சின்ஹலன்னு சொல்லி 2 சர்டிஃபிகேட் கொடுப்போம். அதோட வந்து நாங்கள் எக்கடமிக் டிரான்ஸ்கிரிப்ட் லெட்டரும் கொடுப்போம். நீங்கள் வந்து என்னென்ன ஹெட்டிங்ல என்னென்ன சப்ஜெக்ட் உள்ளடங்கிய வகையில் வந்து உங்களோட கோர்ஸ் நடந்திக்கோ அந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் போட்டு வந்து நாங்கள் இது மாதிரியான ஒரு நீங்கள் என்ன பாஸ், மெரிட் பாஸ், அவங்களோட நீங்கள் எத்தனை ஜிபி எடுத்திருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கால்குலேட் பண்ணி நாங்கள் ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் லெட்டர் தருவோம். ஸோ இதுதான் கோர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள். இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் 5000 தான் கட்ட போகிறீங்க ஃபார் 6 months. 6 month தான் நாங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்டில் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணி தருவோம். 6 monthக்கு முன்னால் மேக்ஸிமம் எங்களால் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு முடிக்கலுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எஃபோர்ட் போட்டு முடிப்போம். இதான் நமது இன்ஸ்டிடியூட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதே போல சர்டிஃபிகேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே போல சர்டிஃபிகேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சர்டிஃபிகேட் வந்து நாங்க ஆன்லைன் சர்டிஃபிகேட் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஃபோனுக்கு வந்து, அதே போல ஒரிஜினல் பிரேங்கோட எம்போசிகளோட உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க வந்து 1500 மாதிரி எங்களுக்கு கோர்ஸ் எண்டில் வந்து நீங்க பே பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை வந்து உங்களோட வீட்டுக்கே வந்து நாங்கள் போஸ்ட்ல போட்டு விடுவோம். 2 சர்டிஃபிகேட் எக்கனாமிக் டிரான்ஸ்கிரிப்ட் லெட்டரோட சேஃபான முறையில் வந்து உங்களோட வீட்டுக்கே வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வந்து போஸ்ட்ல போட்டு விட்டுறோம். எது சரி டவுட் இருக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓ சார். அப்படி செஷன்ல வந்து என் பண்ணுவோம். கோர்ஸ் ஃபீஸ் வந்து 6 monthக்குமே சேர்த்து 5000 தான். இந்த 5000 தானே எந்த விதமான கோர்ஸ் ஃபீஸுமே வந்து நீங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கொலை சம்பந்தப்பட்ட மேலதிகமான எதுவும் தகவல் தேவைன்னு சொன்னா brightminds.edu.lk இந்த இணையதளத்தின் ஊடாக நீங்க கொலை சம்பந்தப்பட்ட அதை டீட்டெயில்ஸை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவலை கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ. பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மிஸ். அப்ப மீட்டிங் வந்து எண்ட் பண்ணுவோம். எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, அப்படி இல்லாட்டி மீட்டிங் எண்ட் பண்ணுவோம். கிளாஸ்ல ஜாயின் ஆன யாருக்கும் சரி டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே மிஸ். மிஸ் ஒரு டவுட் கேட்கவா? கேளுங்க. அந்த 6 மாசம் கோர்ஸ் தானே? 6 மாசம் கோர்ஸ். ஆனா அதை அதுல நாங்க வந்து வந்து ஃபர்ஸ்ட் 4 கிளாஸ் months ஜாயின் duration முடிப்போம். வேலைங்கள்ல கோர்ஸ் வந்துட்டு 6 monthக்குரிய கோர்ஸ் சரியா? ஆனா நாங்க வந்துட்டு 4 month டியூரேஷன்ல முடிப்போம். அது பே பண்ணணுமா? மிஸ். ஓம். எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. என்ன விஷயம்னா நீங்க வந்துட்டு இதுக்கு கட்டுற 5000 தான் ஃபீஸ். அதுக்கு பிறகு உங்களுக்கு சர்டிபிகேட் வேறையா ஃபீஸோ டிரான்ஸ்கிரிப்ட் வேறையா ஃபீஸோ நாங்க எடுக்க போறதில்ல. அதால நீங்க ஃபர்ஸ்ட் 5000 கட்டினா அதோட கிளாஸும் நீங்க ஜாயின் ஆகலாம். சர்டிபிகேட் டிரான்ஸ்கிரிப்ட் உங்களோட எல்லா ஃபெசிலிட்டிஸுக்கும் அந்த ஃபீஸ் தான் வரும். யாரும் டவுட் இருந்தா கேளுங்க, பிளாடி செஷன் எண்ட் பண்ணுவோம். வேற யாருக்குமே சரி டவுட் இருக்குதா? ஓகே மிஸ். அப்ப நீங்க செஷன் எண்ட் பண்ணுங்க, யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.